எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வாலிபம் எல்லாம் இளவயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லுகிறது. இந்த இளம் வயதும் வாலிபமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்து வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பருவத்தை அடையும் போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பலவிதமான பாவ காரியங்கள் நமக்குள்ளே கடந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வாலிபமும் இந்த இளவயதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால், இந்த வாலிபம் என்பது நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாலிபத்தை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், மாயைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். இந்த மாயான இந்த வாலிப நாட்களை நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரட்சிப்பை சமாதானத்தையும் கொடுப்பார். ஏனென்று சொன்னால், இன்று அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலும் சாபத்தினால் அடிமையாகி பலவிதமான இச்சைகளுக்கும் பலவிதமான போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு ஆத்மாவை கெடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பலவித இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வாலிபத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.